எத்தனாவது அண்ணன் எடுத்து பேசியிருக்கானா, தர்க்கம் பண்ணியிருக்கானா? நீ பிரதமர் என்பவன் இன்டர்நேஷனல் புரோக்கர், முதல்வர் என்பவன் ஆல் இந்திய புரோக்கர். யாராவது எதிர்த்து, என்ன சீமா நாட்டின் பிரதமரை நீ நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் இல்லை. உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற தரகர்களை நாம் தேர்வு செய்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடுவீர்கள். இப்போ பிரதமர் தான் அகில உலக தரகராக இருந்தார், இன்டர்நேஷனல் புரோக்கர். அதை மீந்திக் கொண்டு இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சராவது உங்க ஆழ்மனதை தொட்டு சொல்லணும், மனச்சான்று இருக்குது. எந்த மாநில முதலமைச்சராவது அந்நிய முதலீட கொண்டு வரேன்ட்டு ஊரா போய் குடுகுடு படிச்சது எங்க பத்திரிக்கை? அந்த முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு. நீ 400 ஆண்டுக்கு முன்னாடி வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது, பிரிட்டனுக்கு, இங்கிலாந்துக்கு. அன்னைக்கு ஒரு நாடுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. அன்னைக்கு உலகம் பூரா அடிமைப்படுவதற்கு அலைகிறோம். அன்னைக்கு கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தா விரட்டி போராடணும், உயிரை கொடுத்து போராடணும். பாட்டன் செக்கிழுத்தான், தூக்கில தொங்கினா, வாலும் வேலும் ஏந்தி போராடணும், வீரப்போர் இருந்தது, செத்தோம். செக்கில் சிறையில் பட்டோம், செத்தோம். போராடி விடுதலை பெற்றோம். அவன் கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தான், அவனை எதிர்த்து போராடினது விடுதலை போராட்டம். இன்னைக்கு வானூர்தியில வர்த்தகம் செய்ய வர்றவன வா வா என்று சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது வளர்ச்சி, டெவலப். அடிமை இந்தியாவில் பி இண்டியன் பை இண்டியன் அந்த முழக்கத்தை முன்வைத்தவன் விடுதலை போராட்டக்காரன். இன்னைக்கு எவனாவது பி இண்டியன் பை இண்டியன் சொன்னா தேச துரோகி. ஏன்னா எதுவுமே ஒன்னது இல்லை. உலகம் முழுமைக்கு மேட் இன் சீனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சிங்கப்பூர். இந்தியா மேக் இன் இந்தியா. இந்த கொள்கைக்கு பேர் வாடகை தாய் பொருளாதார கொள்கை. கற்பப்பை என்னது? சுமப்பேன் நானு, வளர்ப்பேன் நானு, பெத்து போடுவேன் புள்ள என்னது இல்லை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் மேக் இன் இந்தியா. இதனால கொஞ்சம் சென்னையில சரிபாதி தான் சிங்கப்பூர், அது மேட் இன் சிங்கப்பூர். இந்தியா ஒரு துணை கண்டம், மிகப்பெரிய நிலப்பரப்பு.